நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக ஏதாவது சொன்னாலோ செஞ்சாலோ நமக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிற உறவுல விரிசல் விழ ஆரம்பிச்சிருது. நம்முடைய மனம் அவர்களை நமக்கு எதிரானவர்களை போல கற்பனை செய்ய ஆரம்பிச்சிருது. உண்மையில நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக நடத்தல் என்பது நமக்கு எதிரானவர்கள் என்பதற்கான அர்த்தமா? இல்லவே இல்லை. அதுதான் உலகத்துடைய யதார்த்தம். விருப்பங்கள் மாறுபட்டிருக்கிற காரணத்தினாலதான் உலகம் இன்றைக்கு நாம பார்க்கிற அளவிற்கு மிக அழகாக இருக்கிறது. இந்த கோணத்தில் யோசிச்சு பாருங்களேன். நாம நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கிறதா? நம்முடைய விருப்பத்தின்படி நாமே வாழ முடியாது என்கிற பொழுது நம்முடைய விருப்பத்தின்படி நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எந்த அடிப்படையில் நியாயமானது? அதற்கு தான் அருள்மறை குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. வஸ்பிர் அலா மா யகூலூன் வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா. அவர்கள் சொல்வதை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், அழகான முறையில் அதை புறக்கணித்து விடுங்கள். உங்களுடைய விருப்பம் மாறுபட்டு இருந்தாலும் அதை ஏற்பதை தவிர வேறு எந்த வழியும் நமக்கு இல்லை என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறான்.